இன்றைக்கி நம்ம ஒரு சத்தான கருப்பு கவனி அரிசியை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு கஞ்சி செய்ய போகிறோம். இது ரொம்பவும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருப்பு கவனி அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கனால புற்றுநோயை குணப்படுத்தும், நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை நீக்கும். அதனால் வாரத்தில் ஒரு முறையாவது இதை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கோங்க. மறக்காமல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் கருப்பு கவனி அரிசி எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா ஓவர் நைட் இதை நான் ஊற வச்சுக்கிறேன். காலையில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி தண்ணி நல்லா பிங்க் கலராக மாறி இருக்கும். இப்போ அரிசியை எடுத்து பாருங்கள், நல்லா ஊறி நல்லா இருக்குது. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை அப்படியே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சின்னதாக கரகரப்பாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கஞ்சி நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அந்த தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் அப்படியே வடிகட்டி இந்த தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். தண்ணி அப்படியே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடியில் நல்லா அடி பிடிச்சிடும், அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 to 10 விசில் வைங்க. நல்லா இந்த அரிசி வெந்து வந்துடும். நல்லா வெந்து வந்த பிறகு இதை நல்லா ப்ரெஷர் போன பிறகு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்பொழுது கஞ்சை நல்லா கலக்கி கொடுங்க. இதில் இருக்கிற கட்டிகள்லாம் நல்லா உடச்சி விட்டு நல்லா கலக்கி கொடுங்க. நல்லா கஞ்சி இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா திக்காக வந்துடும். நல்லா கலக்கிட்டு இப்போ இந்த கஞ்சை ஒரு பவுலில் நம்ம அப்படியே மாற்றிப்போம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பவுலில் மாற்றின பிறகு நல்லா தயிர் எடுத்து தயிரை நல்லாவே லூஸாக நல்லா மோராக்கிக்கணும். தயிர் கெட்டியாக வேணாம், நல்லாவே மோராக்கிக்கோங்க. ஓரளவுக்கு மீடியமான அளவு நல்லா மோராக்கிக்கிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ சேர்த்து இது நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம். கட்டிகளை நல்லா உடச்சி விட்டுருங்க. நல்லா உடச்சி விட்டு நல்லா கலக்கி கொடுத்துருங்க. கலக்கி கொடுத்து இதில் தேவையான அளவு பச்சை வெங்காயம் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பச்சை வெங்காயத்தை ஆட் பண்ணி இது கூட சாப்பிடுங்க. நம்ம நார்மலாக ராகி கூழ், கம்பு கூழ் கூட சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி தான். இப்போ இதுக்கு நான் காம்பினேஷன் ஒரு சைட் டிஷ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு வெஜிடபிள்ஸ் தான். நான் இதுக்கு வெண்டைக்காய் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறனால நம்ம உடம்புக்கு ஹெல்த்து. அதனால் இந்த கஞ்சி கூட ஏதாவது ஒரு ஃப்ரை, ஒரு வெஜிடபிள் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் கறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த கஞ்சி நீங்கள் சூடாகவும் வச்சு சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூடாகவும் வச்சு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் நைட்டு டின்னருக்கு வேணும்னா மார்னிங்கே இந்த கஞ்சை வச்சுட்டு நைட்டு கொஞ்சமாக இது கூட தயிர் ஆட் பண்ணி கூலிங்காகவும் இதை சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவும் அதிகமான சத்துக்கள் நிறைந்தது. மறக்காமல் உங்கள் உணவில் வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை சேர்த்துக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இலக்கிய அஸ்வின் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.